தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். இன்னும் நான் நிறைய ஒர்க் ஷாப்ல ட்ரைனிங்ல பார்க்கும்போது இளைஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பாலான நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறாங்க. ஆனால் ஆண்களை விட இன்னைக்கு பெண்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நான் கெரியர்ல ஏதாவது சாதிச்சது பிறகுதான் நான் திருமணம் பண்ணிப்பேன். ஏன் இப்போ ஜப்பான்லலாம் அப்படி தானே, காசு கொடுத்து தான் நம்ம குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கவர்மெண்ட் முன்னாடி சொன்னாங்க இல்லையா, ஒன்று போதுன்ற அளவுக்கு போயிட்டு தேவையில்லாமல் நம்ம இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி ஒரு நாளைக்கும் யார் நம்மளை பார்த்துப்பா, யார்கிட்ட நம்ம போகிறது, நம்ம எங்கேயாவது அலைஞ்சிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம்ங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா ஐயையோ அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரிச்சு ஓடுற மாதிரி இன்னைக்கு திருமணம் அப்படிங்கிற அமைப்பு மேலேயே ஒரு மாதிரியான அது தேவையில்லையே, அது எதுக்கு அப்படிங்கிற மாதிரியான மனநிலை இன்னைக்கு உருவாயிருக்கு. பார்த்தீங்கன்னா 30 வயசு தாண்டிட்டாலே அடா 30 வயசு தானே இருக்குது, இப்போ என்ன அவசரம் கல்யாணத்துக்கு அப்படின்லாம் இன்றைக்கி நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். உண்மையில் சொல்லப்போனால் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வயசு தடையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு மருத்துவம் சொல்லுது. உடல் ரீதியாக இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. சரி, கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதால உளவியல் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டி வரும் அப்படின்றத பற்றி உளவியல் ஆலோசகர் சித்ரா இருந்திருக்காங்க. அவங்க கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருமணம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வயசுன்றதெல்லாம் முன்னாடி 22, 25லாம் இருந்தது. ஆரம்ப காலத்தில் தான் அந்த குழந்தை திருமணங்களாக இருந்தது. அதெல்லாம் மாறிச்சு. இன்னைக்கு பார்த்தா 30 வயசை கடந்து தான் திருமணத்தை பற்றியே யோசிக்கிறாங்க. இப்போ இந்த நிலை ஆரோக்கியமானதா? ஏன்னா 30 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணால் குழந்தை பிறக்கிறதுல நிறையா சிக்கல் இருக்குன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க. அது உடல் சார்ந்து உளவியல் சார்ந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? இப்போ இந்த குளோபலைசேஷன் வரதுனால நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறது தான். இப்போ பிரச்சனைகள் சிக்கல்கள் வருமானா இப்போ கைனகாலஜிலி பார்த்தீங்கன்னா கருமுட்டைகளை ஃப்ரீஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் வந்துட்டு இருக்க மாதிரி உளவியல் ரீதியான விஷயத்துக்கும் இப்போ அவங்க தேர்ந்தெடுக்க போகிற கணவர் மனைவிலாம் முன்னாடி பெரும்பாலும் அரேஞ்ச்டு மேரேஜ் இருந்தது இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட கிராஃப் இன்க்ரீஸ் ஆகி ஓரளவுக்கு அக்செப்டன்ஸ் வந்துட்டு இருக்கு இப்போ சொசைட்டியில் லவ் மேரேஜ்னு. ஏன்னா 30 வயசுக்கு மேலே பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நான் பார்க்குறதுன்னு பேரண்ட்ஸுக்கு இது ஒரு பெரிய திண்டாட்டம். நமக்கு ஒரு 21 வயசு அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு, ஒரு 30, 35 வயசுலாம் ஆச்சுன்னா அவங்களுக்கு பார்க்கறதுக்கு எதை எடுத்தாலும் நோன்னு சொல்கிறாங்கன்னு பேரண்ட்ஸ்க்கு அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. ஸோ அதனால அந்த ஒரு பிரச்சனைன்னு வரப்போது காதல் திருமணங்கள் அதிகரிக்குது. இப்போ நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்துட்டு இருக்கு, லிவன் வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கனால அதையும் நம்ம சமுதாயத்தின் போது மாறிக்கொண்டே வரும் அப்படின்னு நான் சொல்றேன். இதுல சிக்கல்கள்ல பாக்குறத விட மன ஓட்டங்கள் மாறிச்சுன்னா ப்ராபப்ளி இப்ப எப்படி கருமுட்டை நம்ம ஃப்ரீஸ் பண்ற மாதிரி இந்த உளவியல் ரீதியான பிரச்சனைகளையும் நம்ம சந்திக்கிறதுக்கு தயாராகலாம் அப்படின்னு சொல்லலாம். என்ன மாதிரியான உளவியல் பிரச்சனைகள் வரும்? அது கேட்டிங்கன்னா முக்கியமாக இப்போ நான் பார்க்குறது வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் கேட்டால் 29லாம் ஒரு வயசான்னு சொல்கிற அளவுக்கு இப்போ ட்ரெண்டு போயிட்டு இருக்கு. 29 இப்போ தானங்க ஆகுது அப்படிங்கிற மாதிரி. முன்னாடிலாம் 21 ஆகிட்டாலே நம்மளோட அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டம் இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. ஆணை பெற்றவங்களும் சொல்லுவாங்க, பெண்ணை பெற்றவங்களும் சொல்லவே வேண்டாம். ஆனால் இப்போ பெற்றோர்களே கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போது குழந்தைங்களாம் செல்ஃப் மேடாக இருக்காங்க, அவங்களே சம்பாதிக்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்டிங்களா என்ன விதமாக ஏன் இந்த மனப்பான்மை முதல்ல இருக்குது, இந்த மாதிரி ஏன் லேட் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு தேவை இருக்குல்ல, அதனால தான் எல்லாரும் 21 வயசுலேயே உள்ள போகிறாங்க. நீங்கள் ஏற்கனவே சொன்ன சைல்டு மேரேஜ்ன்றதெல்லாம் ஏன் வந்தது அப்படின்னு இருக்கு. அதை நம்ம கவனிச்சோன்னா இப்போ அந்த ஹார்மோனல் ரீசன்ஸ்னால தான் இந்த டீனேஜ் ஸ்பர்ட் வருது. ஸோ அந்த நேரத்தில் உடல் தேவை மற்றும் ஒரு உளவியல் தேவைகள், அதாவது இமோஷனல் நீட்ஸ் அப்படிங்கிறதுனால, அப்புறமா ஃபினான்ஷியல் நீட்ஸ், இப்படி பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தான் திருமணம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு செட்டப் பல வருஷம்னு சொல்ல முடியாது, எவ்வளோ இவங்களா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு செட்டப் அப்படி இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது அப்போ எதுக்கு அது ஒரு காரணத்தோடு தான் இருக்கணும் இல்லையா. இந்த மாதிரி நம்மளுக்கு பல்வேறு உளவியல் தேவைகள் இருக்கு, உடல் தேவைகள் இருக்கு, இதற்கான ஒரு வடிகாலாக அதை பார்க்கப்படுது. இப்போ ஏன் எல்லாரும் டிலே பண்றாங்கன்னா அந்த தேவைகள் இப்போ இல்லை. ஆக்சுவலாக இப்போ அந்த காலத்தில் தேவை இருந்ததுங்க. இப்போ ஃபினான்ஷியலானா புருஷனை தான் சார்ந்து இருக்கணும்னு இருந்தது பெண்களுக்கு. இப்போ பெண்களும் ஈக்குவலாக சம்பாதிக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த தேவை இல்லை. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி திருமணத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி விஷயத்தையும் ஒரு பாலுணர்வை யாரும் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அல்லவுடே கிடையாது நம்மளுடைய சமுதாயம். இப்போ அப்படிதான். பட் இப்போ மறைவாக ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ற அளவுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. குளோபலைசேஷன், அப்புறமா வெளிநாட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு. அப்போ எதுக்காக தான் நம்ம இப்போ உடனடியாக ரஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பொறுமையா பண்ணலாமே. அடுத்தது குழந்தைகளுக்கு தான் இப்போ ஒரே ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயத்துக்கு தான் இப்போ கைனகாலஜிஸ்ட்ல நிறைய அதுக்கும் இப்போ ரெடியா இருக்கிறாங்கன்றதுனால தென் ஒய் இப்போ மேரேஜ் பண்ணிக்கணுன்ற ஒரு கொஸ்டின் எல்லாருக்கிட்டே இருக்கலாம். இல்லை, இப்போ பொதுவாக இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் உடல் தேவை ஒரு முக்கியமாக ப்ளே பண்ணுது. அதாவது
ஒரு வயது வந்த பிறகு வந்து செக்ஸுக்கான ஒரு தூண்டுதல் இருக்கும் உடல்ல. அப்போ வந்து முன்னாடி வந்து திருமணம் தான் வடிகாலா இருந்தது. கரெக்ட். ஆனா இப்போ வந்து அது இல்லை. இன்னைக்கு வந்து சமூகம் வந்து மாடர்ன் ஆயிடுச்சு. இப்போ எங்க தாட்லயும் வந்து கணவர் கூட தான் வந்து செக்ஸ் வச்சுக்கணும் கிடையாது, கல்யாணம் பண்ணி தான் வச்சுக்கணும் கிடையாது. ப்ரீ மேரிட்டல் செக்ஸ்ன்றது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு நார்மலான விஷயமா மாத்துறாங்க. இதோடைய விளைவா வந்து திருமணம் எதுக்கு, நான் திருமணம் பண்ணாமே வந்து எனக்கான ஒரு செக்ஸ் தேவையும் நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன், பண தேவையும் எனக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வரும்போது அது எவ்வளோ நாள் கடத்த முடியுமோ அவ்வளோ நாள் கடத்தலாங்கிற எண்ணம் தான் வருது. அப்போ இந்த மாதிரியான இந்த தாட்ஸே வந்து பிரச்சனையா? ஆமா, இது பிரச்சனை நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ நிறைய மாறி வரும் காலங்கள்ன்றதுனால இது ஒரு பெரிய விஷயமா இப்போ இருக்கிற இளைஞர் சமுதாயங்கள் பார்க்கறது இல்லை. ஸோ அதெல்லாம் அக்செப்டன்ஸ் ரேட் அளவுக்கு இப்போ வந்துட்டு இருக்கிறதுனால இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. இதுக்காக நம்ம போய் இப்போ இன்னும் நான் நிறைய ஒர்க் ஷாப்ல ட்ரைனிங்ல பார்க்கும்போது இளைஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பாலான வந்து நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறாங்க, கல்யாணமே பண்ணிக்க வேணாங்கிறாங்க. ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணிட்டா ஏன் குழந்தை பெற்றுக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ மாறி வரும் மனப்பான்மை இப்போ ரொம்ப வந்து ஷாக்கிங்காக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த உலகம் சொல்றதே வந்து ப்ரொக்ரியேஷனால தான், ஒரு குழந்தை ஒரு ரீப்ரொடக்ஷன்றதுனால தான் நம்ம திருமணம் குழந்தை வளர்ப்பு இப்படிலாம் போயிட்டே இருக்குது. இப்போ சடனா இப்படி ஒரு இப்போ ஜப்பான்லலாம் அப்படி தானே காசு கொடுத்து தான் நம்ம வந்து குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து முன்னாடி சொன்னாங்க இல்லையா, ஒன்று போதுன்ற அளவுக்கு போயிட்டு இப்போ எப்படியாவது குழந்தை பெற்றுக்கோங்கன்னு கெஞ்சுற அளவுக்கு இப்போ வந்துடும் அப்படிங்கிறது நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். இன்னும் நெக்ஸ்ட் ஒரு 10-20 இயர்ஸ்ல வந்து யாருமே குழந்தையே இல்லாம நீங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கு கவர்மெண்ட் எய்டு கொடுக்குற அளவுக்கு ஒரு நிலைமை இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்குங்கிறத பார்க்க முடியும். எல்லாருக்கும் திருமணமே பிடிக்கல, இப்போ அந்த உறவுக்குள்ள போறதே வந்து அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா நிறைய நெகட்டிவ் பாக்குறாங்க இல்லைங்க மேரேஜ்ல. இல்லை, இது வந்து திருமணத்தின் மேலான வெறுப்புன்றது வந்து இப்போ ஜப்பான் மாதிரியான நாடுகளில் வந்து அதிகமான பணிச்சுமை, வேலை நேரம் வந்து ரொம்ப அதிகம். அந்த இதில் வந்து அவங்க வந்து செக்ஸ்லெஸ் மேரேஜ் கூட இருக்கு, செக்ஸ் இல்லாத ஒரு திருமண உறவுகள் கூட இருக்காங்க. அப்புறம் அதனால வந்து அவங்க பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம இந்திய சூழலில் வந்து திருமணத்தின் மேலே வெறுப்புன்றது ஏன்? அதான் திருமணத்தை வந்து ஏற்கனவே அவங்க பேரண்ட்ஸை பார்க்குறாங்க இல்லையா, அவங்க பெற்றோர்களுடைய உறவு எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் ஒரு குழந்தை வந்து லுக் ஃபார்வர்ட் பண்ணும், நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இங்கே பெரும்பாலும் இந்த மேரேஜ் லைஃப் வந்து இப்போ வந்து சரிஞ்சுக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம். இப்போ டிவோர்ஸ் ரேட் அதிகமாகுது, அது லவ் மேரேஜாக இருக்கட்டும் அரேஞ்ச்மெண்ட், டிவோர்ஸ் ரேட் அதிகமாகுது. டிவோர்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே வீட்டில் வந்து எத்தனை பேர் மேரிட்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அது கையை விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தினம் தினம் பார்த்தா சண்டைகளை பார்த்து வளர்கிற குழந்தைகள் தான் அதிகம். ஏதோ கூட இருக்கிறாங்க, செப்பரேஷன் ஆகலைன்ற வழியே கூட இருக்கிறதும் எப்படிப்பட்ட ஒரு மேரிட் லைஃப், அவங்க மேரிட் லைஃப் குவாலிட்டியாக இருக்குதாங்கிறது முக்கியம். குவாலிட்டி இல்லாத பட்சத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு பேரண்டல் மாடல் பார்க்குற குழந்தைங்களுக்கு எங்கேருந்து நம்மளும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு ஆசை வரும். இந்த இண்டிபெண்ட்டாக வந்து ஒரு இடத்துல அடைகிறாங்க, பொருளாதாரமாக ஒரு தன்னிறைவு இதெல்லாம் இருக்குது. இப்போ இதனால் வந்து ஒரு ஆண் துணை தேவையில்லைன்னு ஒரு பெண் நினைக்கிறாங்க, இதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போ திருமணம் செஞ்சுக்காமல் வாழ்கிற வாழ்க்கை தான் வந்து ரொம்ப சுதந்திரமான வாழ்க்கை. திருமணம் பண்ணிட்டா வந்து அது சுதந்திரமே பறி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் அது வந்து என்ன நீட் ஃபார் ஆட்டானமி, நம்மளுக்கு ஒரு உளவியல் தேவை இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் த செக்ஸ் நீடாக இருக்கட்டும், மற்ற லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ்ன்னு ஒரு நீட் இருக்குது நம்மளுக்கு. அதாவது ஒரு அன்பு காதல் தேவை அப்படின்னு ஒன்று இருக்குது. யார் கிடையாது நம்ம வந்து நம்ம மனசு விட்டு பேசணும், அவங்க நம்மளை நேசிக்கணும் அப்படிங்கிற தேவை பொறுத்து தான் எல்லாரும் ஒரு உறவுக்குள்ளே போகிறாங்க. இப்போ அந்த உறவோட அதிகமாக எந்த நீட் இப்போ நிற்கிது அப்படின்னு பார்த்து நீட் ஃபார் ஆட்டானமின்னு சொல்லுவோம். இண்டிபெண்டன்ஸ், எனக்கு வந்து நான் தனியாக இருக்கணும், என்னோட தனித்துவம் எனக்கு முக்கியம் அப்படின்றது. அது வந்து அதுக்கு தான் சொல்லுவாங்க 21 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு. இப்போ நாள் ஆக ஆக 28 வயசு 29 வயசு 30 வயசு ஆக ஆக அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் லைஃப்ல ரொம்ப வந்து ஊறி போயிடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஜாலியாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாருமே அவங்களை கேட்கறதுக்கு ஆள் இருக்காது, தேவையே இருக்காது, உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நினைச்ச செய்யலாம் பண்ணலான்ற அளவுக்கு ஃப்ரீடத்தை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த வயசுல வரும்போது ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லுவாங்க. நாளைக்கு நீ இதை பண்ணாத, நீ ஃப்ரெண்டோட போகாத, நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, இல்லைனா நீ இதை செய்யக்கூடாது, நீ ஸ்மோக் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃப்ரீடத்தை வந்து கட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு உறவுகள் போகுதுன்ற போது அப்போ அந்த திருமணம் எதுக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ இந்த நீட் ஃபார் ஃப்ரீடம் ரொம்ப அதிகமா நம்ம இளைஞர்கள் வந்து இன்னைக்கு பாக்குறாங்க அப்படிங்கிறதும் இந்த ஒரு திருமணம் வந்து பிடிக்கலங்கிறது காரணம். எல்லாமே எனக்கு கிடைக்குது. இப்போ நிறைய கேர்ள்ஸ் கூட கேட்கறது தான், எவ்ரிதிங் ஐ கெட், அப்போ எதுக்கு நான் வந்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஏதோ ஒரு அதையும் மீறி ஒரு விஷயம் இருக்குங்கிறத வந்து இன்னைக்கு இருக்க சமுதாயத்தில் மறந்துட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ அதான் இப்போ திருமணம் வேணாம்னு சொல்றது ஒரு மனநிலைன்னா திருமணம் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லாத நிறைய பேர் இருக்காங்க. அது முக்கியமா பார்த்தா வந்து ஆண்களுக்கு வந்து பெண் கிடைக்கிறதுல வந்து நிறைய சிக்கல் இருக்கு இன்றைய சமூக சூழல்ல. அது மாதிரியும் வந்து நிறைய பேர் விளாடுறாங்க. இப்போ பொதுவாக வந்து ஒரு எந்த வயசுக்குள்ள திருமணம் பண்ணணும்,
அந்த வயசை தாண்டி பண்ணாமல் இருக்கும்போது நம்ம என்ன விதமான உளவியல் சிக்கல்களை வந்து நம்ம எதிர்கொள்வோம். ஓகே, இதை நம்ம வந்து பொத்தாம்புடையா இந்த வயசுன்னு நான் சொல்றதுக்கு நான் யாரும் கிடையாது. சைக்காலஜிஸ்ட்னு சொல்லும்போது இதுதான் நீங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களால ஹேண்டில் பண்ண முடிஞ்சா எந்த வயசுலையும் பண்ணிக்கலாங்கிறதா என்னோட கருத்து. இப்போ கைனகாலஜிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஒரு சில சிக்கல்கள் இருக்கு. எந்த வயசுல நம்ம குழந்தை பெற்றுக்கிட்டாங்க, சப்போஸ் 2 குழந்தை வேணுன்ற போது 4 வருட இடைவேளை வேணும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ பிளான் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்க குழந்தை ஒரு 18 வயசு வரும்போது இவங்களுக்கு அப்பவே ஒரு 50 வயசு ஆயிடும். அப்போ அவங்க குழந்தைய தனித்துவமா எப்படி வளர்க்க போறாங்கன்ற மாதிரியான அதெல்லாம் பார்க்கும்போது என்னோட பத்தி தனிப்பட்ட நிலைமையில கேட்டீங்கன்னா ஒரு 28 வயசுக்குள்ள பண்றது நல்லதுன்னு சொல்லுவேன். ஸோ அதை தாண்டி நம்ம வந்து போகும்போது சில சவால்கள் வரும். அதை உங்களுக்கு சமாளிக்கிறதுக்கான ஒரு உளவியல் ரீதியான மேக்கப் ரெசிலியன்ஸ் இருந்தது, தெளிவு இருந்துச்சுன்னா யூ கேன் ஈவன் எக்ஸ்டெண்ட் யுவர் மேரேஜ். அதான் இட்ஸ் அப் டு யூ. ஆனா ஒரு சொல்ற ஒரு காலகட்டம்னு பாத்தீங்கன்னா ஒரு 27 28 வந்து ஒரு கரெக்டான ஒரு வயசுன்னு நான் பாக்குறேன். இல்லை, என்ன பிரச்சனைகள் வந்து கல்யாணம் பண்ணாமல் நம்ம வாழ்றது மூலமாக என்ன மாதிரியான உளவியல் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆளாக வேண்டி வரும்? ஓகே, நிறைய ஆய்வுகள் என்ன சொல்றாங்கன்னா திருமணம் ஆகாதவர்களை ஒரு குரூப் போட்டுட்டு திருமணமானவர்களை குரூப் போடும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுக்கு வந்து இப்போ வந்து தண்ணி, தூக்கம் இதெல்லாம் வந்து ஒரு தேவை, சாப்பாடு இதெல்லாம் வந்து நம்மளுடைய உடல் தேவைகள்ல அடங்குது. இப்போ ஆக்சிஜன் வேணும். அதே மாதிரி உளவியல் ரீதியான தேவைகளும் நம்மளுக்கு இருக்குதான். ஸோ கண்ணுக்கு தெரியாத தேவைகள்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட as usual நம்மளாம் சோஷியல் பீயிங்ஸ். நம்மளுக்கு வந்து we need to belong to someone to love me அந்த மாதிரி ஒரு தேவைகள்லாம் இருக்கு இல்லையா. அந்த தேவைகள், அந்த ட்ரஸ்ட், எனக்கு ஒருத்தர் இருக்காங்கிற வார்ம்த் இருக்கு இல்லையா, அந்த செக்யூர்டு ஃபீலிங் இருக்குல்ல, அது திருமண உறவுல தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. திருமணமா இல்லைன்னா ஒரு நல்ல உறவுல நீங்க இருந்தீங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருந்தீங்கன்னா அது கிடைக்கும். திருமணம் இல்ல சிங்கிளா இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அந்த தேவை வந்து பூர்த்தியே அடையாது. யாருமே நம்மளுக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து வெறுமை அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அப்போ அவங்களோட மென்டல் ஹெல்த் அது பாதிக்கும். திருமணமானவர்களுக்கு மென்டல் ஹெல்த் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக சொல்றோம். ஒரு ஸ்ட்ரெஸ் வேற எந்த விதத்துல வந்து அவங்களுடைய பர்சனாலிட்டியில என்ன சேஞ்சஸ்? முக்கியமா இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் நீட்ஸ், உடல் தேவைகள் எல்லாமே வந்து தேவையில்லாம நம்ம வந்து இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி ஒரு நாளைக்கும் யார் நம்மளை பார்த்துப்பா, யார்கிட்ட நம்ம போறது, நம்ம வந்து எங்கேயாவது அலைஞ்சிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குன்னு ஒரு உறவு இருக்கு, அதுக்குன்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. நம்ம அவங்களை சார்ந்திருக்கலான்றது ஒரு மன அமைதியை உங்களுக்கு ஏற்படுத்தும் இல்லையா. அது மட்டும் இல்லாம வந்து ஒரு வீட்டுக்கு நம்ம திரும்பி வரப்போது ஒரு அன்பும் ஆதரவு, ஒருத்தங்க கிட்ட கம்யூனிகேஷன் தேவைகள் இருக்கு. நம்ம பேசுறதுக்கு எல்லா நேரமும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஃபோன் பண்ணி என்கிட்ட தான் பேசணும். உனக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம எல்லாம் பேச முடியும். ஆனா இதை கேட்கறவங்க வந்து இவ்வளவு ஐடியெல்லாம் எங்க மேரேஜ் இருக்கு, மேரேஜ் பண்ணவங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதோட பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. அதான் ஹேண்டில் பண்ண தெரியல இந்த காலத்துல. ஆனா இப்போ நான் என்ன கேட்டா சொல்லுவேன், ரொம்ப அருமையான ஒரு விஷயம் கல்யாணம்ன்றதும் சரி, உறவுங்கிறதும் சரி, ஒரு அருமையான விஷயம். அது வந்து உங்களோட உளவியல் தேவைகள் எல்லாத்தையும் வந்து பூர்த்தி செய்யும், உடல் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயம். அது 60-70 வயசு ஆனாலும் அந்த இடத்துல வந்து ரொம்ப அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா நீட் ஃபார் இன்டிமசி, இந்த மாதிரி எல்லா தேவைகளுக்கும் வந்து அதனாலதான் அந்த காலத்துல கரெக்டா இதை வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா சும்மா வராது இல்லையா, நீங்க யார் கூடனாலும் வாழ்ந்துட்டு போலாமே, எதுக்கு இப்படி ஒரு சிவிலைஸ் பண்ணி நம்மள பாலிகாமியா இருந்தவங்கள மோனோகாமியாக்கி ஒருவனுக்கு ஒருத்தினாக்கி இவ்வளோ கட்டுப்பாடுகளோட எப்படி வாழ வைக்கிறாங்கன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன்ல அப்புறம் அவ்வளோ பவர் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை, அதான் இங்கே வந்து புரிஞ்சு கொள்ளப்படுறது என்னன்னா வந்து திருமணத்துலேருந்து என்ன கிடைக்கும் அப்படின்றது மட்டும்தான். அது எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு, அப்புறம் வந்து செக்ஷுவல் நீடு, இந்த ரெண்டும் இதை மட்டும் மேஜராக எடுத்துக்கிறாங்க. அது அதான் சொல்றேன், அது வந்து வெளியில அவங்க பாக்குறது. பட் அதை தவிர முக்கியமான ஒரு விஷயம் ஒரு இமோஷனல் வார்ம்த்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. அதாவது திடீர்னு நம்ம நினைச்சு பார்த்தா நம்ம சிங்கிள், நமக்கு யார் இருப்பா, நாளைக்கு ஒரு கடன் தேவைகள் கிடையாது. இப்போ ஒரு மன தேவைகளுக்கு, ஒரு இமோஷனல் வெண்ட் அவுட்டுக்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு நேரம் நம்மளே பண்ண முடியும். அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? நமக்கு யார் இருப்பா, தோல் சாயறதுக்கு ஒருத்தங்க வேணும். அதுதான் ஒரு தோழி தோழனா நம்ம வந்து திருமண உறவை பார்க்க முடியுது. அப்படி ஒரு ஆளே இல்லைன்ற போது சடனா அவங்களுக்கு வந்து ஒரு டெசர்ட்ல தனியா விட்ட மாதிரி ஒரு நிலைமை வரும், அபேண்டன் ஃபீலிங் இருக்கும். அது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு ஃபீலிங். சில பேர் பேச்சுலர் லைஃபை இது பண்ணிப்பாங்க, தேனோ இதெல்லாம் எனக்கு வரும் தெரியும்பா, நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னா தட் இஸ் ஓகே. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரிஞ்சு அந்த வாழ்க்கையை சூஸ் பண்ணீங்கன்னா தப்பு கிடையாது. பட் இதெல்லாம் தெரியாம திருமணம்ன்றது ரொம்ப கொடுமை, அதுல இருந்து நான் எஸ்கேப் ஆகி ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருமணம் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா ஒரு 10-20 வருஷம் கழிச்சு ஒரு 40 வயசு கிட்ட ஆகும்போது அதோட வலியை அனுபவிக்க வேண்டிய நேரம் வரும். இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் இருந்தால் நம்ம நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம மேற்கத்திய நாடுகளில் பார்த்தாலுமே கூட முன்னாடி வந்து அவங்க திருமணத்துக்கு எதிராக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து திருமண சிஸ்டத்தை தான் ஓடுறாங்க. ஆனால் நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவங்க முன்னாடி சொன்னதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஆமா, அது வந்து தவறான கருத்துன்னு தான் நான் நினைப்பேன். இப்போ வந்து படத்துல காட்டத்தெல்லாம் வச்சு எல்லாரும் உண்மை நினைச்சுக்கிட்டாங்க, அவங்க வந்து கரெக்டாவே வாழ மாட்டாங்க, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கும். உண்மையா வெளிநாட்டுல போய் பார்த்தா தான் தெரியுது, அவங்க நம்மளை விட குடும்ப பயங்கரமா ஒரு குடும்ப கோப்போட வாழ்ந்துட்டு இருக்காங்க. கரெக்டா ஒரு ஃபேமிலி சிஸ்டம் அவங்களுக்குள்ளதான் நம்ம இருக்கணும், ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்,
கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு துரோகமே பண்ணக்கூடாது, இன்னொருத்தங்க கிட்ட பார்க்க கூட கூடாது, அவங்க கிட்ட நம்ம தப்பா பேசக்கூடாதுன்ற அளவுக்கு. அதனால ஒரு 40 வயசுல திருமணம் பண்ணா கூட அது வரைக்கும் அவங்க டேட்டிங் எல்லாமே பண்ணாலும் ஒன்ஸ் கமிட் அப்படின்னு ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், அப்போ அவ்வளோ கமிட்டடா அவங்க வாழ்வாங்க. எதையுமே இது பண்ண மாட்டாங்க, குழந்தைங்களுக்காக வாழ்வாங்க, ஒரு அந்த ஒருவனுக்கு ஒருத்தின்ற ஒரு இதுக்கு ஸ்டாண்ட் பாயிண்ட்டுக்குள்ள அவங்க வாழ்வாங்க. ஆனா இதை வந்து நம்ம எது நமக்கு ப்ளஷரபிளோ அதை மட்டும் தானே இங்க நம்ம எடுத்துக்கிறோம். வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க அப்படிதானே டேட் பண்ணாங்க, அதெல்லாம் பண்ணலாம். அதாவது அந்தந்த வயசுல பண்ணல, வயசான காலத்துல அதை போய் பண்றதுதான் இப்ப பிரச்சனை. அதாவது இதெல்லாம் எப்ப பண்ணிருக்கணும்னா 20 வயசுக்குள்ள ஒரு டேட்டிங், அதாவது நிறைய பேரை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து நமக்கு யாரு சரியான நபர்கள்ன்றதை வந்து இந்தியால நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். இந்த தேவை அன்னைக்கு நிறைவேறாதவங்க தான் இன்னைக்கு 35-40 வயசுல மிட் லைஃப் கிரைசிஸ்ல போய் இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்க வந்து இது ஒரு பிரச்சனையா உருவெடுக்குது. ஸோ அதனால நான் வெஸ்டர்ன் இது மாதிரி இருக்கேன். உண்மையா பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் வந்து ஒரு கட்டுக்கோப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மெச்சூரிட்டி அவங்களுக்கு அதிகம். 18 வயசுல அவங்க இண்டிபெண்டன்ஸ் ஆயிடுறாங்க இல்லைங்க, இல்லைன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஆயிடுறாங்க. அவங்க முடிவுல அவங்க எடுத்துக்கலாம். நம்ம இங்க 25 வயசானாலும் பேரண்ட்ஸை தான் சார்ந்து இருக்கிறாங்க. அது மகனாலும் சரி மகளாலும் சரின்ற போது அவங்களால தனித்து முடிவெடுக்க முடியல. அப்போ வந்து நம்ம இறுதியா வந்து திருமணம்ங்கிற சிஸ்டம் வந்து நம்மளோட வாழ்க்கையிலே தவிர்க்கவே முடியாத அங்கமா அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா கமிட்மெண்ட்டுங்கிறது இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட பாக்குற ஒரு ஃபியர் இருக்கு. கமிட் ஆகிக்க மாட்டேன், ஃபியர் ஆஃப் இன்டிமெசி நிறைய பெண்கள் கிட்ட இருக்கு. ஏன்னா என்னை வந்து யாரோ கண்ட்ரோல் பண்றீங்க, என்னை யாரோ ஸ்ட்ராங்கிள் பண்றீங்க, என்ன ஃப்ரீயா விடுங்கன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஏன்னா ரொம்ப இண்டிபெண்டன்ஸை வந்து அனுபவிச்சுட்டாங்க. இப்போ 30 வயசுக்குள்ளே கெரியர், நீங்க ஏற்கனவே கேட்ட மாதிரி கெரியர் வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆண்களை விட இன்னைக்கு பெண்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நான் கெரியர்ல ஏதாவது சாதிச்சது பிறகுதான் நான் திருமணம் பண்ணிப்பேன். ஏன் பயம்? நாளைக்கு கணவன் வந்து என்ன ஃபினான்ஷியலா என்னை வந்து ஸ்லேவ் பண்ணிடுவான், அடிமை பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரு பயம். ஏன்னா அன்னைக்கு அந்த காலத்துல எல்லாம் எல்லாருமே ஓகே நீ சொல்லு நான் கேட்டுக்கிறேன்ற லெவலுக்கு இருந்தாங்க. அந்த அப்பா அம்மா நடக்கிறத பார்த்து, அவங்க அம்மா படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து இவங்க வந்து நான் உன் மேல சாரவே மாட்டேன், எனக்குன்னு ஒரு நல்ல பேங்க் பேலன்ஸ் வச்சதுக்கு அப்புறம், வீடு கட்டினதுக்கு அப்புறம், நான் வந்து இந்த பர்டிகுலர் மேனேஜ்மெண்ட் பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் திருமணத்துக்கு. பட் நீங்க வரதுக்குள்ள உங்களுக்கு 35-36 வயசு ஆயிடும். அதை அட்டைன் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே ஒரு டைம் போயிட்டே இருக்கு அப்படிங்கறத வந்து உணரதுலன்றது வந்து நான் வந்து உளவியல் ரீதியா இது தவறான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். எல்லாத்தையுமே ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு பண்ணணும். உங்களுக்கு கமிட்மெண்ட் ஃபியர் ஏன் இருக்குன்னா, இன்னைக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பல காதல்கள் இன்னைக்கு வந்தாச்சு. ஸோ பல காதல் தோல்விகள் பார்க்குறாங்க, பிரேக்கப் பார்க்குறாங்க, ஏமாத்துறதை பார்க்குறாங்க, ஒருத்தவங்க 2 டைமிங் பண்ணுறதை பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு கமிட்மெண்ட் பயமா இருக்கு. நம்ம கமிட்மெண்ட் ஆகிட்டு நம்மளை ட்ரஸ்ட் பண்ணிட்டு அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற வழிகள் இருக்கு. ஒரு கட்டுக்கோப்பு வந்து போயிட்டே இருக்கு இன்னைக்கு சொசைட்டில. அதனாலதான் இந்த கமிட்மெண்ட் ஃபியர் ஆஃப் இன்டிமசி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால இப்ப திருமணம் ரிலேஷன்ஷிப்னாலே பயந்துட்டு இருக்காங்க இளைஞர்கள். திருமணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப ரிலேஷன்ஷிப் நான் முக்கியம் சொல்றேன். உளவியல் ரீதியா உறவு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு தேவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை நம்ம திருமணம் மாதிரியும் பார்க்கலாம், இல்ல வேற எந்த விதமாவும் பார்க்கலனாலும் வேற எந்த இன்ஸ்டிடியூஷனுமே இன்னைக்கு மேரேஜுக்கு ஈக்குவலா சக்சஸ் ஆகலை அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பா நிதர்சனமான உண்மை. ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ன்றாங்க, லிவ்ன்றாங்க, இப்போ ஃபாரின்ல பார்த்தா வேற சிஸ்டம். எந்த சிஸ்டமே சக்சஸ் கிடையாது. நீங்க வேற சிஸ்டத்தை சக்சஸ் பண்ணிட்டு மேரேஜ் வேணான்னு இன்னைக்கு இளைஞர்கள் சொல்லலாம் இல்லையா. இதுதான் போயிட்டு இருக்குன்ற போது இந்த சிஸ்டத்துல வந்து நம்ம வர்றதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டோம். இது பெரியவங்க ஒரு விஷயத்துல சொல்லியிருக்காங்கன்னா எல்லாமே அபத்தமா இருக்காது, அதுல ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம நிறைய ரிபலிசம் மாதிரி ஒரு பேசினாலும் போகிற காலத்துல வந்து 40-50 வயசுல நீங்க உணர்றதுக்குள்ள அப்ப தப்பா போயிடும். அந்த விட்ட ட்ரெயினை நீங்க ஸ்டேஷனை பிடிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு நம்மளுக்கு நம்ம தேவைகளுக்கு என்ன வேணும், இப்ப நம்ம கெரியர் இப்படி பண்ணிட்டு இருக்கோம், இதை நம்ம கல்யாணம் பண்ணிட்டு கூட இன்னைக்கு சாதிக்கிறவங்க நிறைய பேர் நான் பாக்குறேன். அப்போ அதை மாதிரி நம்ம அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னரை நம்ம எடுத்துக்கலாமா, அப்போ இதுவும் நான் எப்படி பேலன்ஸ் பண்றது, இதையும் நான் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு ஒரு தெளிவான முடிவை இன்னைக்கு இளைஞர்கள் எடுத்தா இந்த உறவு வந்து கண்டிப்பா பாசிட்டிவா இருக்குன்னு சொல்ல முடியும். திருமணம் ஒரு நம்ம மனிதர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அத்தியாவசியமானது, திருமணம் செஞ்சுக்காமல் இருக்கிறதுடைய விளைவுகள் என்ன அப்படின்றத பற்றி மேடம் வந்து ரொம்ப விரிவாக சொன்னாங்க. அவங்களுக்கு நன்றி. நன்றி. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.